ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ரிசல்ட்டை ஆன்லைனில் நம்ம எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் தான், நம்ம 2 செகண்டில் பார்த்துடலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக பார்த்தோன்னா மே 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் மே 8. ஒரு 9:30 மணிக்கு மேலே நம்ம ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்குள்ள நம்ம பேரண்ட்ஸ் நம்பரோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோ கொடுத்துருந்தா அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் தரப்புலேருந்து ஒரு மெசேஜாகவே சென்ட் பண்ணிவிடுவாங்க. சில பேருக்கு ரிசீவ் ஆகும், சில பேருக்கு ரிசீவ் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் தான் போதும். நம்ம ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம் நம்மளோட ரிசல்ட்டை. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ரௌசர் இருந்தாவே போதும், ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி மேலே டைப் பண்ணுங்கள் 12th ரிசல்ட்டு அண்ட் 2026ன்னு டைப் அடித்து சர்ச் பண்ணுங்கள். ஏன் நான் 2026ன்னு போகிறேன்னா, நீங்கள் 2026 போடாமல் வெறும் 12th ரிசல்ட் போட்டிங்கன்னா போன வருஷத்து வரும், இல்லை அதுக்கு முந்தின வருஷம் கூட வரும். அதனால் நீங்கள் 2026ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக அது வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டைப் பண்ணி வர முடியலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போய் பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்துடும். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரி கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 12th எக்ஸாமோட ரிசல்ட்டு. கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மள ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஃபெயில் ஆகி திரும்ப எக்ஸாம் எழுதியே அதுக்கான ரிசல்ட்டு. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாமோட ரிசல்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மேலே டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தோன்னா டேட்டா பார்த்தோன்னா எப்படி நம்ம போட்டுட்டு டைப் பண்ணணும் அப்படின்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட டேட்டு, 2வது மந்த்து, 3வது இயர். இது கரெக்டாக நீங்கள் போடுங்க. நீங்கள் ஒரு நம்பர் மிஸ்டேக் பண்ணால் கூட நாங்கள் ராங் தான் காட்டும். அதனால் நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணிட்டு கீழே நீங்கள் கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளோட 12th எக்ஸாமோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.